ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 386. கௌரிக்கும் அவரோடு மீண்டும் வாழ்வதில் சங்கடமாக இருக்க வேறு வழி இல்லாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் குழந்தைகள் கூட கௌரியிடம் பேச முன்வரவில்லை. அவள் துணை இல்லாமல் வாழ ஆரம்பித்திருந்த குழந்தைகளுக்கு அவளின் வருகை எந்த விதத்திலேயும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரவில்லை. கௌரி அழுது கண்ணீர் வடிப்பார். நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று குழந்தைகளிடம் கெஞ்சியும் கூட பயனற்று போனது. வஜ்ரவேலு அம்மாவை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எப்போதும் போல தாமரைக்கு தலைவாரி அவனை ஸ்கூலுக்கு அழைத்து சென்று விடுவான். பொறுத்து பார்த்த கௌரிக்கு இப்போதும் அவசரம் தாங்கவில்லை போலும். முன்பு போல சக்தி வேலுவும் அவரோடு பேசாமல் இருக்க இனி வாழ்வதே வீண் என்று நினைத்து தற்கொலை செய்து கொண்டார். சக்தி வேலுவுக்கு மீண்டும் ஒரு இடியாக அமைந்தது அந்த செய்தி. ஓடிப்போன மனைவியை அழைத்து வந்து வைத்திருக்கிறான் என்று அக்கம் பக்கத்தினர் அவனை கேவலமாக பேசியும் கூட சக்தி வேலுவுக்கு வலிக்கவில்லை. ஆனால் இப்படி அவள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு முன்பு ஓடி போனாள். இப்போது பிள்ளைகளை பற்றி சிறிதும் யோசிக்காமல் தற்கொலை செய்து கொண்டாள். அவளுக்கு அவளுடைய உணர்வுகள் மட்டும்தான் முக்கியமா? மற்றவர்கள் யாரும் அவளுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே. அவள் இருக்கும்போது பேசாமல் இருந்த குழந்தைகளும் பள்ளி விட்டு வந்து அழுது கொண்டிருந்தது. கௌரிக்கு இறுதி சடங்கு செய்தார். கௌரி வீட்டு பக்கமும் யாரும் வரவில்லை. சக்திவேல் வீட்டு பக்கமும் யாரும் வரவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவராக பார்த்து பேசி பழகிய மனிதர்கள் மட்டும் வந்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். சக்திவேலுவுக்கு தெரிந்தது விவசாயம்தான். அதனால்தான் கௌரி கூப்பிடும் பொழுது இங்கிருந்து அவரால் நகரத்து வாழ்க்கைக்கு செல்ல முடியவில்லை. தன் படிப்பும் வேலையுமே கௌரியிடமிருந்து தன்னை பிரித்து விட்டது. நான் கொஞ்சம் அனுசரணையாக பேசி இருக்கலாம். இப்போது அவள் இறந்திருக்க மாட்டாள் என்று ஏதேதோ எண்ணத்தில் சக்திவேல் மெலிந்து போனார். கௌரி இறந்த ஒரு வருடத்தில் அவரும் இறந்துவிட 12ஆம் வகுப்பு இறுதி பரீட்சை எழுதிவிட்டு வந்த வஜ்ரவேலுவுக்கு இடியாக அமைந்தது இந்த செய்தி. சிறு வயதிலிருந்து இளம் பருவம் வரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட தந்தையின் இறப்பு அவனை வெகுவாக பாதித்தது. தந்தை சேர்த்து வைத்த சொத்து இருந்தும் கூட அதை கவனிக்க முடியாமல் ஒரு மாதம் திண்டாடி போனான் வஜ்ரவேல். அம்மாவினால் ஏற்பட்ட அவமானம். அவனால் வெளி உலகில் தலை காட்ட முடியவில்லை. படிக்க செல்வதா இல்லை நிலங்களை பார்த்து பயிர் வைப்பதா என்று குழம்பியபடி இருக்க ஆரவாரம் இல்லாமல் அவனை ரகசியமாக பார்க்க வந்தார் சக்திவேலின் அப்பாவான ஊரின் தலைவர். நீ என் பேரன்தான், என் மகன்தான். என் பேச்சை கேட்காமல் உன் அம்மாவை திருமணம் செய்து கொண்டு இங்கு வந்து வாழ தெரியாமல் வாழ்ந்து கெட்டு சீரழிந்து விட்டான். உன்னை அப்படி விட மனமில்லை. நான் உன்னை சந்திப்பது ஊருக்கு தெரிய வேண்டாம். 1000 இருந்தாலும் நீ என்னுடைய சந்ததி. அதனால் நான் உனக்கு வாழ வழியை காட்டுகிறேன் என்றார். வஜ்ரவேலுவும் வேறு வழி இல்லாமல் அவருக்கு தலையாட்டி வைத்தான். அதன் பிறகுதான் சொத்தெல்லாம் வஜ்ரவேலுவின் பெயரில் மாறியது. கௌரி சொத்து ஒன்று கூட இல்லை. இதெல்லாம் அவன் தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்துக்கள். இங்கிருந்தால் மக்கள் பேசியே நொறுக்கி விடுவார்கள் என்று சென்னைக்கு வந்து அவனின் தாத்தா உதவியோடு காலேஜிலும் சேர்ந்தான். தாமரையையும் பள்ளியில் சேர்த்து விட்டான். 2 வருடம் தொடர்ந்து சென்ற தாமரை 12ஆம் வகுப்போடு நின்று விட்டாள். வாய் பேச முடியாத அவளது குறையை கேலி கிண்டலுமாக சக மாணவர்களுக்கு ஆகிவிட காலேஜ் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்த தாமரை வீட்டிலேயே இருந்துவிட வஜ்ரவேலுவுக்கும் அவனின் அப்பாவை போல அக்ரிகல்ச்சர் பயில ஆர்வம் இருந்தாலும் அவனின் அம்மா ஓடிப்போக அந்த படிப்பும் ஒரு காரணம் தானே என்று தன்னுடைய தகுதியும் அதே போல ஒரு விஷயத்திலேயே முடிந்துவிடக் கூடாது என்று பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பயின்றான். இன்ஜினியரிங் முடித்தான். அதோடு ஆதித்யா இண்டஸ்ட்ரீஸில் வேலைக்காக அலைந்தான். அவன் திறமைக்கு வேலையும் கிடைத்து விட்டது. அதுவும் அரவிந்திற்கு பர்சனல் PA. அவ்வப்போது ஆதியும் அவனை பார்த்திருக்கிறான். இங்கு வேலை பார்த்து கொண்டே அவன் ரத்தத்திலேயே ஊறியிருந்த விவசாய படிப்பையும் அவன் படித்துக் கொண்டுதான் இருந்தான். திடீரென ஆர்வம் மிகுதியாக விவசாயம் செய்வதிலேயே போக அவனாகவே சென்று ரிசைன் செய்தான். அவன் சிறிது காலம் வேலை செய்திருந்தாலும் நல்ல திறமையான பணியாளர் என்பதால் எதற்காக போகிறீர்கள் என்று பல்வேறு கேள்வி மேனேஜ்மெண்டில் இருந்து உருவானது. அவன் சொன்ன ஒரே பதில், நான் விவசாயம் செய்ய போகிறேன் என்பதுதான். அவனது பதில் ஆதி வரை எட்டியது. ஆதியும் அவனை கூப்பிட்டு பேசினான். அவனின் கதையை ஓரளவு வஜ்ரவேலு கூறிவிட மீண்டும் அவனது ஊருக்கு சென்றால் அவனையும் அவன் தங்கையையும் வாழவிட மாட்டார்கள் என்று அவனாலும் உணர முடிந்தது. இருந்தும் அவனாகவே வேலை வேண்டாம் என்று சொல்லும் போது என்ன செய்வது? சரி என்று போக சொல்லிவிட்டான் ஆதி. 2 நாள் கழித்து முறைப்படி வேலையை விட்டு நீங்க வரும்போதுதான் சர்வேஸ்வரனை பற்றி கூறி அவனுக்கு பணியாளராக போக சொன்னான் ஆதி. வஜ்ரவேலு குழம்பி நிற்க, எதுக்கு பயப்படுற? உனக்கு பிடிச்ச விவசாயம்தான், போய் பாரு. ஆனா இப்படி இல்ல என்று முழுமையாக அவனை மாற்றியது ஆதிதான். மனதைரியம் என்றால் என்னவென்று சிறிது நாளிலேயே அவனுக்கு உணர்த்தி விட்டான். ஷாலினிக்கு மறைமுக பாடி கார்டாக சென்றான் வஜ்ரவேலு.
இது இப்போது வரை ஷாலினிக்கும் தெரியாது, சர்வேஸ்வரனுக்கும் தெரியாது, ஏன் தாமரைக்கே தெரியாது. ஷாலினி உடைந்து அழும்போது தெரியாத ஒரு பணியாளனை போல வலிய சென்று ஆறுதல் கூறி ஒரு அண்ணனாக தேற்றுவதும், அன்று அவளை மழையில் நிற்கவிட்டு சுகுணா மகிழ்ந்த போது அவளை வீட்டிற்கு கூட்டி வந்து அடைக்கலம் தர நினைத்ததும், அவள் வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று நினைக்கும் போது கருப்பு உடை உடுத்தி ஆதி கொடுத்த சர்வேஷன் சிறுவயது போட்டோவை ஷாலினிக்கு கொடுத்தது முதற்கொண்டு வஜ்ரவேலுதான். இப்போது அவனுக்கு பிடித்தது போல விவசாயமும் செய்கிறான், அவன் படிப்புக்கு ஏற்ற வேலையும் செய்கிறான். காலம் வெகுவாக அவனை மாற்றி இருந்தது. துன்பக் கடலில் இருந்தவன் இப்போது இழகி இருந்தான். இப்போது ஆர்த்தியின் வருகையும் கூடத்தான். என்ன சொல்லி அவளை நிராகரித்தாலும் அவள் தன்னை நம்பும் குணமே அவள் பக்கம் அவனை சாய்த்துவிட, தன்னுடைய முழு கடந்த கால கதையையும் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்க்க முடியாமல் பார்த்தான் அவன். காதல் திருமணம் செய்து கொண்ட அவனின் அம்மா தன் சந்தோஷத்திற்காக ஓடி போனாள். அவனின் அப்பா அந்த துக்கத்திலேயே இறந்து போனார். சொந்த பந்தம் இருந்தும் கூட அனாதையான அவனின் வாழ்க்கை, வெளிப்படையாக எந்த உறவும் அவனையும் தாமரையையும் ஏற்றுக்கொள்ளாதது. இதையெல்லாம் மீறி வளர்ந்து நிற்கிறான், அதுவும் நல்லவனாக. ஆர்த்தி எந்த முகபாவனையும் காட்டவில்லை. மணி 6 ஆனது. அந்த இடம் இருட்டியது. டைம் ஆயிடுச்சு வேலு, நான் வீட்டுக்கு போகணும் என்றாள். அவள் எந்த பதிலும் சொல்லாதது அவனுக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட மனதில் இருந்ததை இறக்கி வைத்துவிட்ட ஒரு திருப்தியில் அவளை அழைத்து சென்று வீட்டில் விட்டான். சிறு தலையசைப்புடன் உள்ளே சென்று விட்டாள் ஆர்த்தி. உடனே என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவனின் அம்மாவை விட சக்திவேலுவின் காதலும் அவருக்கு பிள்ளைகள் மேல் இருந்த பாசமும் அவளுக்கு புரியத்தான் செய்தது. கௌரி அவரின் வாழ்க்கையில் மீண்டும் வராமலேயே போயிருந்திருக்கலாம். இந்நேரம் அந்த மனிதராவது உயிரோடு இருந்திருப்பார். இப்போது 2 வளர்ந்த குழந்தைகள் அனாதையாக அல்லவா இருக்கிறார்கள். வஜ்ரவேலுவின் அப்பா சேர்த்து வைத்த சொத்து அனைத்தையும் விற்று இங்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை அவனே கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறான் வஜ்ரவேலு. சில வீடுகளை விற்றும் இருக்கிறான். அவனும் நல்ல வசதியாகத்தான் இருக்கிறான் என்று அதை வெளிக்காட்டியதில்லை அவன். அதற்கு முதல் காரணம், தானே ஒரு பணம் படைத்தவன் என்று தெரிந்தால் சர்வேஷிடம் வேலை செய்ய முடியாது. அப்புறம் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை நிராசையாகிவிடும். 2வது, சுயமாக ஒரு கம்பெனியை நிர்வகித்து வாழலாம் என்று பார்த்தால் தாமரைக்கு அதிகாரம், ஆளுமை, கம்பீரமாக இருக்கும் யாரையும் பிடிக்காது. பயந்து நடுங்குவாள். சிறு வயதிலிருந்தே அவள் அப்படித்தான். அதனாலேயே கம்பெனியை உருவாக்கி முதலாளியாக விரும்பியதில்லை வஜ்ரவேலு. உள்ளுக்குள் இறுகி இருந்தாலும் வெளியே தன் தங்கைக்கு பிடித்த இயல்பான அண்ணனாகவே இருந்தான். அவள் பிறவி ஊமை கிடையாது. அவள் அப்பா இறந்த அதிர்ச்சியில் தான் அவளுக்கு இப்படி ஆகிவிட்டது. அவனும் பல டாக்டரை பார்த்தும் வேலைக்காகவில்லை. இப்போது 1000 வசதி இருந்தும் இயல்பான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தனர் இருவரும். அவன் கதையை கேட்டதிலிருந்து ஆர்த்திக்கு தன் காதலனை நினைத்து மனம் வலிக்கத்தான் செய்தது. எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருக்கிறான். அவனாக இருக்கவே அழாமல் இந்த கதையை சொல்லிவிட்டான். ஆனால் அவனது வாழ்க்கையில் இருந்த துன்பமும் இப்போதிருக்கும் கவலை கஷ்டத்தையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் காதல் பெருகியது. அவனை மடியில் கிடத்தி ஆறுதல் கூற அவளின் மனம் அடித்துக் கொண்டது. ஆனால் நடுவில் ஒரு திரை போட்டு அதை மறைத்தாள் ஆர்த்தி. அவன் மீது இன்னும் காதலை வளர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டாள். தூரத்திலிருந்தே அவனை ரசிக்க விரும்பினாள். ஒரு 12 வீடுகள் சேர்ந்த அடுக்குமாடி குடியிருப்பு அவனுடைய பெயரில் இருந்தது. இங்கு வந்து சம்பாதித்ததில் லட்சக்கணக்கில் பணம் சேர்த்திருந்தான். அதனால் பணத்திற்கும் வசதிக்கும் அவனுக்கு குறைச்சல் இல்லை. சொல்ல போனால் அதற்கு அவன் மதிப்பும் கொடுக்கவில்லை. ஆனால் சொந்தம் அவனுக்கென்று யாரும் இல்லை. ஆரம்பத்தில் இங்கு வர உதவிய தாத்தா கூட இறந்து விட்டார். அவர் இருந்தாலும் கூட வெளி உலகத்திற்கு தெரிந்தார் போல இவர்கள்தான் தன் பேரப்பிள்ளைகள் என்று அவர் சொல்லிக் கொள்ள போவதில்லை. ஆனால் ஒரு ஆறுதலுக்கு கூட ஒருத்தரும் இல்லாதது அவனை மிகவும் பாதித்தது. இந்த சூழலில் ஆர்த்தியும் தன்னை காதலித்து திருமணம் செய்து கஷ்டப்படக்கூடாது என்றுதான் ஒதுங்கி இருந்தான். ஆனால் அவள் விட்டால் தானே. முட்டை கண்ணை உருட்டி உருட்டி நாட்டுக்கட்டையை உருக வைத்து விட்டாள். அவனாகவே போன் செய்து அவளுக்கு பேச, 2 நாள் டைம் கொடுங்க வேலு, நான் யோசிக்கணும் என்ற அழைப்பை துண்டித்து விட்டாள். அவளது முடிவிற்கே விட்டு விட்டான் அவன். இங்கு விக்ரம் இந்தியா வருவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். திருமணம் ஒரு காரணமாக இருந்தாலும் வேதா நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் எங்கு மூளை குழம்பி விடுமோ என்று பாரத்தை இறக்கி வைக்க தயாராகிவிட்டான். எவ்வளவு மட்டமாக பேசி மானபங்கப்படுத்தி விட்டாள். அவள் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டால் தான் சரிவரும். தவறு செய்ததெல்லாம் அவள். ஆனால் இத்தனை கேள்விகளும் தனக்கா என்ற ஆதங்கம் அவனை கொலையாக கொன்றது. இதோ கிளம்பி வருணோடு ஏர்போர்ட்டும் வந்து விட்டான். அவன் இங்கு வரப்போவது தெரியாமல் வேதா நிச்சய வேலைகளிலும் வெளி வேலைகளிலும் பிஸியாகி இருந்தாள். இங்கு இனியாவின் திடீர் செய்கை சூர்யாவிற்கு இடியை தலையில் இறக்கியது போல அதிர்ச்சியாக இருந்தாலும் அவளை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று விட்டத்தை பார்த்தபடி மல்லா கடித்து யோசித்துக் கொண்டிருந்தான்.
இங்கு வந்ததும் அவனது கிளை கம்பெனியை கூட சென்று பார்க்கவில்லை. அந்த அளவு அவனின் மனைவி ஆட்டி படைத்து விட்டாள். வீட்டிற்கு வந்து அன்று அவனை முத்தமிட்டாளே, அதுதான் அவன் கண்ட இனியா. அதற்கு பிறகு அவன் பார்த்ததெல்லாம் ராட்சசி, அரக்கி, பயங்கர பைத்தியக்காரியாகத்தான் வலம் வருகிறாள். உடுத்தும் உடையில் ஆரம்பித்து போட்டிருக்கும் கம்மலில் கூட வேறுபாடு கண்டுபிடிக்க முடிந்தது அவனால். அவள் முன்பு கூட அழகான மாடர்ன் பொண்ணுதான், ஆனால் இந்த அளவு மாடர்ன் இல்லை அவனின் இனியா. அன்று ஸ்விம்மிங் பூலில் அவன் விழுந்ததுமே சிறு துளி தண்ணீர் அவள் மேலே பட்டதற்கு அவன் வாங்கிவிட்ட நாயை வைத்து அவனையே கடிக்க சொல்லி கட்டளையிட்டவள் கோபமாக காலேஜிற்கு சென்றுவிட ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டை ரவுண்ட் அடித்தான் சூர்யா. கடைசியாக அந்த நாயை பராமரிக்கும் பணியாள் வந்து அந்த நாயை கட்டி போட்டு சூர்யாவை காப்பாற்ற வேண்டியதாகிவிட்டது. அவன் வாங்கிவிட்ட நாயை அவனுக்கு ஏவி விட்டிருந்தாள். அவளின் அன்பை நினைத்து கால கொடுமை கதிரவா என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த இனியா நேராக கிச்சனிற்கு சென்று ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் எடுத்து குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் தொண்டைக்குள் இறங்கும் நீரையே ஆசையாக பார்த்தான் சூர்யா. அவளுடன் இந்த ஒரு வாரத்தை இனிமையாக கழித்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து சென்று வந்தனா திருமணம் முடிந்ததும் மீண்டும் கூட்டி வந்து விடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் இந்த வாரமும் அவனுக்கு போதாத காலம் போலும் சூறாவளியை போல சுழற்றி வீசப்பட்டான். அவள் தண்ணீரை குடித்துவிட்டு அரை பக்கம் செல்ல ஏக்கமாக அவளை பார்த்து சூர்யாவிடம் திரும்பியவள், நீ எதுக்கு இங்க படுத்திருக்க என்று கேட்டாள், கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி. என்ன, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அதான் அக்கறையா விசாரிக்கிறா என்று நினைத்து குஷியான சூர்யா, இப்பயாவது என் நிலைமை உனக்கு புரிஞ்சுதே சில்கி, ஐ மிஸ் யூடி, இப்பவே வர, நம்ம ஒன்னா ஹக் பண்ணிட்டு படுப்போம் என்று பெட்ஷீட்டை தலையில் முக்காடாக போர்த்தி கொண்டு அவளை தாண்டி அறைக்கு சென்றான் சூர்யா. எபிசோட் 387. சூர்யா பெட்ஷீட்டை தலையில் முக்காடாக போர்த்தி கொண்டு அவளை தாண்டி அறைக்குள் செல்ல இருந்த இடத்திலிருந்தே அவன் சட்டை காலரை பிடித்து தன் முன்பு இழுத்து நிற்க வைத்த இனியா, என்ன இது என்றாள் கோவை சரளா ஸ்டைலில். ஏய், படுக்கலாம் வாடி என்றான் அவனும் அலட்டிக் கொள்ளாமல். உங்க கூட நான் ஏண்டா படுக்கணும்? கெட் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ். வெளியே போய் படுக்க சொன்னா ஏன் ரூம் உனக்கு கேக்குதா? அது என்ன சொன்ன? ஹக் பண்ணிட்டு படுக்கிறதா? நான் ஒன்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா? போடா வெண்ணம் அவனே என்று அவன் தலையில் ஒரு அடி வைத்து பின்னுக்கு தள்ளினாள். பாக்கதாண்டா பால்கோவ மாதிரி இருக்கா, ஆனா பேச்சு தர லோக்கல் என்று முணங்கியவன், சில்கி நீ ரொம்ப ஓவரா போற என்று மட்டும் சொல்லிவிட்டு நடந்தான். இவ கூட கொஞ்சம் விளையாடதான் முடியல, ஊருக்காவது வருவாளா மாட்டாளா என்று குழப்பத்தோடு படுத்தான். அவள் அப்போதும் செல்லாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன், என் மேல வந்து படுத்துக்கோ சில்கி என்று அவன் சீரியஸாக சொல்ல, ஏய் இதே மாதிரி பேசிட்டு இருந்த டாகி அவுத்து விட்டுருவேன், உன்னை அந்தரத்துல தொங்க விட்டுருவேன் என்று மிரட்டி விட்டு உள்ளே சென்று கதவடைத்துக் கொண்டாள். போடி சிலுக்கு, ரொம்பதான் சிலுப்பிக்கிறா. எனக்கு இருக்கவே இருக்கா காஜல் அகர்வால், அவளை மனசுல நினைச்சுக்கிட்டே தூங்கிடுவேன் என்று சத்தமாக சொன்னாலும் மீண்டும் வந்து நின்றது அவனின் மனைவி முகம்தான். தலையணையை கால் சந்துக்கு இடையே வைத்துக் கொண்டவன் தலையில் பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு கவுந்தடித்து படுத்து விட்டான். காலை பொழுது அழகாக புலர்ந்தது. இன்று எப்படியாவது ஊருக்கு அவளுடன் சென்றுவிட வேண்டும் என்று உறுதியாக இருந்தவன் பணியாளர்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டான். காலையில் எழுந்து இனியா காஃபிக்காக காத்திருக்க யாரும் இல்லை என்பதை அப்போதுதான் கவனித்தவள் பணியாளரை போனில் அழைத்தபடி கிச்சனுக்குள் நுழைந்தாள். அவர்கள் ஏதோ காரணத்தை சொல்லி மழுப்பு விட்டு வைத்துவிட குழப்பமாக காஃபி போட ஆரம்பித்தாள் அவள். முதலில் ஒரு டம்ளர் பாலை ஊற்றியவள் அதன் பிறகு என்ன நினைத்தாளோ இன்னொரு டம்ளர் ஊற்றி பாலை காய்ச்சி காஃபி போட்டாள். வாசனை கமழும் காஃபியை எடுத்துக்கொண்டு அவள் திரும்ப கீழே கொட்டியிருந்த நீரினால் வழுக்கிவிட டைல்ஸ் தரையில் தொப்பென்று விழுந்தாள் இனியா. இடுப்பில் பலமாக அடிபட்டுவிட அம்மா ஆ என்று அவள் அலறிய அலறலில் வீடே இரண்டானது. அப்போதுதான் குளித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் காதில் இவள் குரல் கேட்க அப்படியே ஓடி வந்து விட்டான் அவன். என்னடி ஆச்சு சில்கி என்று அவள் முன்பு வந்து நிற்க அவன் குளித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே வருவான் என்று இனியா என்ன கனவா கண்டாள். அவன் பிறந்த மேனியாக வந்து நிற்க வலி கூட மறந்து போய்விட அதிர்ச்சியில் கண்களை விரித்து அவனை பார்த்தவள், ஏய் சிச்சி, ஐயோ மாமா போய் ட்ரெஸ் போடியா என்று முகத்தை மூடிக்கொண்டாள் அவள். அப்போதுதான் குனிந்து பார்த்தவன் அசடு வழிந்தபடி தலையை கோதிக்கொண்டு அவள் துப்பட்டாவை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டான். சிறிது நேரத்தில் தான் அந்தரத்தில் மிதப்பது போன்று தோன்ற கண்களை திறந்து அவள் அவனை பார்த்து முறைத்தவள், அப்படியேவா வருவீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா என்று அவன் நெஞ்சில் அடித்து முறைத்தாள் அவள்.
என் பொண்டாட்டி முன்னாடி வர எனக்கு என்னடி வெக்கம் என்று சொன்னாலும் அவனுக்கும் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. பூவை போல அவளை மெதுவாக படுக்கையில் கிடத்தினான் சூர்யா. அவள் பார்வை தன்னிச்சையாக அவன் வயிற்றுக்கு கீழே செல்ல தன்னை குனிந்து பார்த்தவன், நீ நினைக்கிறப்பெல்லாம் என்னால ஃப்ரீ ஷோ காட்ட முடியாது என்றான் கண்ணடித்து. வெட்கத்தில் முகம் சிவந்து விட, நீங்க என் ரூம்ல இருக்காதீங்க, போங்க வெளியே என்றாள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு. ஓ, அப்ப போகவா என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடி படுத்துக் கொண்டான் அவன். அவளின் பேச்சு குரல் கேட்கவில்லை என்பதை உணர்ந்தவள் ஏமாற்றமாக திரும்பி பார்க்க கையை கட்டிக்கொண்டு அவளை புருவம் உயர்த்தி பார்த்தான் அவன். ஐயோ, மாட்டிக்கிட்டோம் போலயே என்று நினைத்த இனியா, ஹலோ, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க, கெட் அவுட் என்று அவள் கோபப்பட முடியாமல் திணறியபடி கூற, போகவா என்று கேட்டபடி அவள் இடுப்பில் ஒரு கையை போட்டு தன்னோடு ஒட்டி படுக்க வைத்தவன் அவன் பெருவிரல் கொண்டு அவள் இதழ் ரேகையை வருடியபடி, போகவா என்றான் காந்த குரலில். ஆமா என்றாளே ஒழிய வார்த்தை வரவில்லை. வெறும் காற்றுதான் வந்தது அவளின் பதிலில். அவன் ஸ்பரிசத்தில் மெழுகை போல உருகி கிறங்கினாள் பெண்ணவள். இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலை என்றான் அவள் கன்னத்திலும் நெற்றியிலும் முத்தமிட்டு கொண்டே. எனக்கு மட்டும்தான் ஆசையா? ஏன் உங்களுக்கு இல்லையா? நான் இல்லாம நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க என்றாள் இயலாமையோடு. ஏய், ஓவரா கற்பனை பண்ணிக்காத. மனசு மட்டும் இல்லாம உடல், உயிர், ஆவி எல்லாம் உன் நினைப்புல தாண்டி தெரியுது. ஆனா நீதான் கண்டுக்காம போற என்று அவள் இதழை இழுத்து பிடித்து விளையாடினான். இதழை இதழால் வருடி மருந்து போட்டவன் நேக்காக ஊருக்கு போக வேண்டும் என்ற விஷயத்தையும் கூறிவிட, அப்போ வந்தனா மேரேஜ்க்காக என்ன அழைச்சிட்டு போக வந்திருக்கீங்க, மத்தபடி எனக்காக ஒண்ணும் வரல அப்படித்தானே என்றாள் கோபமும் ஏமாற்றமும் நிறைந்த குரலில். ஏய், உன் நினைப்பில்லாம இருக்குமா சில்கி டார்லிங்? உன் அண்ணன் தான் என்ன இங்க வரவிடல, இல்ல போன மாசமே வந்திருப்பேன் என்று போய் கூறினான் சூர்யா. அவளை பார்த்துவிட்டு உடனே மீண்டும் செல்ல அவனுக்கு மனம் வராது. அதனால்தான் வராமல் இடையவே இருந்தான். இப்போது கொஞ்சம் விடுமுறை நாட்கள் அதிகம். அதனால்தான் அவள் தலையில் பாரத்தை கட்டினான். ஆனால் இப்போது அனைவரின் தலையிலும் இடி விழுந்தது போல தான் வரமாட்டேன் என்றாள் ஒரே முடிவாக. அவளிடம் கெஞ்சுவதற்கு பதிலாக கொஞ்சம் மிஞ்ச ஆரம்பித்திருந்தான் சூர்யா. அவள் மேலே காலையும் கையையும் தூக்கி போட்டவன் அவள் மெல்லிய உடலை இறுக்கி அணைத்தான். அவள் சுருண்டு அவன் நெஞ்சிலேயே தஞ்சம் புகுந்தாள். வெற்று உடம்பில் பெண் அவளின் தேகம் உரசியதும் கட்டுப்பாடெல்லாம் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்க அவளை சற்று விலக்கி நிறுத்தியவன், ஏய் சாரிடி என்றான் உண்மையான வருத்தத்தோடு. அவன் மீது கோபம் இருந்தாலும் இனி எதுவும் செய்ய பிடிக்காத இனியா அமைதியாக இருக்க, ஏய் சொல்லுடி, அப்போ ஞாபகம் இல்லைன்னு வேலைக்காரங்க கூட நடிச்சியே, அதெல்லாம் போய் தானே என்று அவன் ஆர்வமாக கேட்க, வேலைக்காரங்க கூட நடிக்கல, வேலைக்காரங்களை நடிக்க வச்சேன். ஆனா நீங்க இத்தனை நாள் நம்பிட்டீங்க தானே என்று அவள் சிரித்தபடி கேட்க, அவன் வந்த அன்றே அவளின் டிராமா விஷயத்தை கண்டுபிடித்திருந்தாலும் அவளின் மகிழ்ச்சிக்காக இல்லை என்று போய் கூறினான். நான் வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்தவள் ஒரே நாளில் அவளை பேசி கெஞ்சி கொஞ்சி சம்மதிக்க வைத்தவன் அவளை இந்தியாவிற்கு அழைத்தும் வந்துவிட்டான். அதே நேரம்தான் இங்கு லண்டனில் பிளைட் ஏறினான் விக்ரம். அவன் எடுத்துக்கொண்டிருந்த படத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். எல்லா துறைகளிலும் அவனுக்கு எதிரிகள் இருப்பது உண்டு. அது ஒரு ஆரோக்கியமான போட்டிதான். எதிரிகளோ போட்டியாளரோ இல்லை என்றால் நாம் முன்னோக்கி செல்லும் வெற்றி பாதை இனிக்காது. நாம் மனதளவில் திடமாகவும் வெற்றியும் அடைய பலம் என்றால் நாம் வியக்கும் ஒரு நபரோ இல்லை நம்மை நேரடியாக எதிர்க்கும் ஒரு நபரோ வேண்டும். வெற்றி தோல்வி இல்லை என்றால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? அந்த விஷயத்தில் விக்ரமின் வாழ்க்கை சுவாரஸ்யமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கும் இன்னும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அச்சு பிசகாமல் ஒருவர் செய்து வந்து நம் முன்பு வைத்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி அடைவோம், அல்லது இது நம்மளுடைய உழைப்பு என்ற கோபம் கூட வரலாம். அது போலதான் அவனுடைய கதையையும் திரைக்கதையையும் திருடி இன்னொருவன் படமே செய்து ப்ரோமோவை வெளியிட்டு விட்டான். ஒரு ஹிட் படமாக எடுக்க நினைத்ததை பொம்மை படம் போல எடுத்து வைத்திருக்கிறான் ஏதோ ஒரு மாங்காய் மடையன். அவனுக்கு விக்ரமோடு போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும் என்று ஆசை இல்லை. அந்த விக்ரம் ஜெயிக்க கூடாது, அதுதான் அவனின் பேராசை. அதனால் அவன் கதையை குலைத்து விட்டான். வருணும் அந்த ப்ரோமோவை எடுத்து வந்து விக்ரமிடம் போட்டு காட்ட முகத்தில் சலனமின்றி அதை பார்த்தவன், அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும், எல்லாரையும் செட்டில் பண்ணி அனுப்பிடு, டிக்கெட் போடு, வீட்டுக்கு போவோம் என்று இறுகிய குரலில் சொன்னவன் அந்த டேபை நகர்த்தி வைக்க, இது நம்மளோட உழைப்பு விக்ரம், இதை யாரு திருடி இருப்பா? முழு கதையும் நம்ம யாருக்கிட்டயும் சொல்லலையே, இது எப்படி நடந்திருக்கும் என்று வருண் ஆதங்கம் தாங்காமல் கேட்க,
ஏய், முடிஞ்சதை பத்தி பேசாத வருண். டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம கைமீறி போச்சு? இங்க இருந்துதான் யாரோ சொல்லி இருக்கணும். அதாவது நம்ம சம்பந்தப்பட்டவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க தான் இத செஞ்சிருக்கணும். கோவப்படுறதுக்கு முன்னாடி அது யாருன்னு கண்டுபிடி என்று விக்ரம் எழுந்து கொண்டான். அங்கிருந்த அனைத்து ஆக்டரிடமும் விஷயத்தை கூறி செட்டில் செய்து அனுப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் இருவரும். மாலை 6 மணி. நிச்சயதார்த்த மூடல் அனைவரும் வீட்டில் தான் இருந்தார்கள். இனியா வந்ததும் ஓய்வெடுக்க சென்றுவிட சூர்யா ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். ரிஷியும் சஞ்சனாவும் செஸ் விளையாடி கொண்டிருக்க சஞ்சனா பக்கத்தில் அமர்ந்திருந்த வேதா அவளை கைட் செய்து கொண்டிருந்தாள். விக்ரம் வருகிறான் என்று ஆதியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆதி கூட இப்போது ஆபீஸில் இருப்பதால் வீட்டிற்கு எந்த தகவலும் தெரியவில்லை. அவளின் முழு கவனமும் விளையாட்டில் இருக்க சற்று இல்லை அதிகமாகவே சிரித்தபடி ரிஷியை கலாய்த்தபடி சூர்யாவை கிண்டல் அடித்துக் கொண்டிருக்க, மாமா உங்க பொண்ணு கிட்ட தோத்து போயிடாதீங்க, அதுவும் வேதா வேற அந்த டீம்ல இருக்கா என்று சூர்யா ரிஷியை ஏற்றிவிட, சஞ்சனா நான் சொல்றத மட்டும் செய் என்று வேதா அவள் கைப்பிடித்து விளையாடாத குறையாக சஞ்சனாவை யோசிக்கவே விடாமல் அவள் மூலமாக முழு விளையாட்டையும் வேதாதான் விளையாடினாள். முதல் முறை ரிஷி ஜெயித்து விட்டான். வேதா, இது உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்று சூர்யா நக்கலாக கேட்டபடி ரிஷியோடு சியர் செய்து கொள்ள, அண்ணி என்று சஞ்சனாவும் தோற்றுவிட்டதில் பாவமாக முகத்தை வைத்துக் கொள்ள, ஏய் நீ எழுந்துரு, நான் விளையாடுறேன் என்று சஞ்சனாவை கிளப்பிவிட்டு அவள் அமர, வரே வா என் தங்கச்சி கிட்டே வா, இப்ப பாரு வேதா ஜெயிக்க போறா என்று ரிஷி காது ஜவ்வு கிளியும் அளவு சூர்யா கத்த, டேய் கொஞ்ச நேரம் கம்முனருடா, காது செவிடாக்கிடுவான் போல என்று காதை நன்றாக தேய்த்து கொண்ட ரிஷி போட்டிக்களத்தில் இறங்கினான். 1-on-1 மேட்ச். ஏதோ சண்டையிட்டு ஜெயிக்க போகிறவர்கள் போல இருவரும் சட்டையை இழுத்து விட்டு கொண்டு, ஆரம்பிக்கலாமா என்று அலப்பறை கிளப்ப ஆரம்பித்து விட்டாள் வேதா. ரிஷியும் சளைக்கவில்லை. அவன் கண்ணுக்கு வேதா தெரியவில்லை. அவனின் அக்காவின் மேல் உள்ள கடுப்பை விளையாட்டில் காட்டினான். வேதாவும் சூர்யாவின் மேல் உள்ள ஆத்திரத்தை அதில் காட்டிவிட சுறுசுறுப்பாக சென்று விளையாட்டு ஒரு கட்டத்தில் வேதாவிற்கு வெற்றியை கொடுக்க, ஒத்துக்கிச்சு மாமா என்ற சூர்யா இப்போது வேதாவிடம், சூப்பர் வேதா என்று சிரித்தபடி அவளிடம் சியர் செய்தான். சஞ்சனாவும் வேதாவை கட்டி கொண்டாள். எம்மா சஞ்சு, தோத்தது உன்னோட அப்பா என்று ஞாபகப்படுத்தினான் சூர்யா. இருக்கட்டுமே, என் அண்ணி ஜெயிச்சா என் அண்ணன் ஜெயிச்ச மாதிரி என்று பூரிப்போடு சொன்னாள் சஞ்சனா. அவனெல்லாம் நான் ஜெயிக்கவே விட மாட்டேன், அப்படிதானே வேதா என்று அவளையும் குறிவைத்து கேட்டான் சூர்யா. இவர்களை பார்த்தபடி விக்ரம் நின்று கொண்டிருப்பது தெரியாமல் இருந்த வேதா, ஆமாண்ணா, என் புருஷனை விட என் அண்ணனோட வாக்குதான் எனக்கு முக்கியம் என்று அவனிடம் கை குலுக்க, டேய் விக்ரம், உனக்கு வெளியே இருக்கிற எதிரிய விட இதுங்க தாண்டா பெரிய எதிரி, ஜாக்கிரதையாரு என்று வருண் விக்ரம் காதில் கிசுகிசுக்க, ஆமாம் என்பது போல தலையசைத்த விக்ரம் இறுகிய முகத்துடன் கை கட்டி கொண்டு நடுகாலில் அப்படியே நின்றிருந்தான். மாமா ஃபீல் பண்ணாதீங்க, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் என்று வேதா நக்கலாக சொல்ல, ஆரம்பிப்ப உன் புருஷன் வந்து 10 நிமிஷமா உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்கான், போய் அவனை கவனிமா என்று சூர்யா நக்கலாக சொல்ல திடுக்கிட்டு சூர்யாவை பார்த்தாள் வேதா. உன் பின்னாடிதான் நிக்கிறான் பாரு என்று சூர்யா கண்ணை காட்ட, தெரிஞ்சுதான் கோத்து விட்டியானா என்று அவள் வாயசைக்க, பின்ன சும்மா அவனை பத்தி பேச நான் என்ன பைத்தியமா, போ ஆப்பு ரெடியா இருக்கு என்றான் புருவத்தை உயர்த்தி கேலியாக. அண்ணா என் பாவம் உன்னை சும்மாவே விடாதுடா அண்ணா என்ற வேதா சங்கடமாக மெல்ல தலையை திருப்பி விக்ரமை பார்த்து மெலிதாக சிரிக்க உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அவளை பார்த்து விட்டு மேலே சென்றான் அவன். ஓமா வேதா, உன் அண்ணன் பேச்ச கேட்டு என்ன தோக்கடிச்சல்ல, என் பையன் கிட்ட போய் வாங்கி கட்டிக்கோ. என்ன சொன்ன, உன் புருஷனை விட அண்ணன் தான் முக்கியமா என்று ரிஷி அவள் சொன்னதை ஞாபகப்படுத்த, அப்படியா சொன்ன என்று சஞ்சனாவை பார்த்தாள் வேதா. எபிசோட் 388. ஓமா வேதா, உன் அண்ணன் பேச்ச கேட்டு என்ன தோக்கடிச்சல்ல, என் பையன் கிட்ட போய் வாங்கி கட்டிக்கோ. என்ன சொன்ன, உன் புருஷனை விட அண்ணன் தான் முக்கியமா என்று ரிஷி அவள் சொன்னதை ஞாபகப்படுத்த, அப்படியா சொன்ன என்று சஞ்சனாவை பார்த்தாள் வேதா. ஆமா நீ எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், இப்ப பாருங்க உங்க அருமை அண்ணன் தான் விக்ரம் அண்ணா வந்தது தெரிஞ்சும் மாட்டி விட்டுட்டாரு, போய் சமாளிங்க என்றாள் அவள். இன்னைக்கு வேலைக்கே போயிருக்கலாம்,
இப்ப என்னோட இமேஜ் டோட்டல் டேமேஜ் என்று முணுமுணுத்தபடி படிகளில் ஏறி மேலே ஓடினாள். ஒரு குடும்பத்தை கலைத்துவிட்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா, என்ன வருண், உன் பாஸ் முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு, எனி குட் நியூஸ் என்று சூர்யா அலட்டிக் கொள்ளாமல் கேட்க, எப்படிரா என்று வாயை பிளந்தான் வருண். அதெல்லாம் அப்படித்தான், சொல்லு கேப்போம் என்று சூர்யா ஹாயாக அமர, அவன் எடுக்க இருந்த ஸ்கிரீன் பிளேவ யாரோ திருடி படம் எடுத்துட்டான் என்று வருத்தமாக சொன்னான் வருண். ஓ அப்படியா என்று மகிழ்ந்தான் சூர்யா. அவனை முறைத்தனர் குடும்ப உறுப்பினர்கள். அனைவருக்கும் வருத்தமாக இருந்தாலும் அதை பற்றி பேசி சங்கடமடையாமல் அவரவர் கலைந்து சென்று விட்டனர். என்ன ஒரு சூப்பர் மேட்டர் சொல்லியிருக்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு என்றான் சூர்யா சிரித்தபடி. எனக்கு இருக்கோ இல்லையோ உனக்கு இருக்கு என்றான் வருண். என்னடா உளர்ற என்று அவன் புருவம் உயர்த்த சூர்யா முன்பு கொலைவெறியோடு வந்து நின்றாள் இனியா. அவன் சற்று அதிர்ந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல், வா டார்லிங் சிட் டவுன் என்றான். அவனை முறைத்தபடி அவள் அமர, உனக்கு ஒரு நியூஸ் சில்கி என்று சூர்யா ஆரம்பிக்க, அண்ணா இப்பதான் வந்திருப்பீங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்றாள் இனியா. ஆமாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், உன் புருஷனை நல்லா கவனி என்று அவன் பங்குக்கு போட்டுவிட்டு வருண் இருந்த இடம் தெரியாமல் சென்று விட, என்ன குட் நியூஸ், என் அண்ணா சோகமா இருக்கிறது உங்களுக்கு குட் நியூஸா என்று பல்லை கடித்தாள் அவள். இப்பெல்லாம் நீ ரொம்ப கோவப்படுற சில்கி, வா உன்ன கூல் பண்ற என்று அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து பெட்டில் பொத்தென்று போட்டவன் அவள் மேலே விழுந்தான். ஷோ, என்னங்க பண்றீங்க என்று அவள் தட்டு தடுமாறி கேட்டபடி இழப்பார்க்க அவளின் கையை படுக்கையில் வைத்து அழுத்தியவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். ஷோ, கூச்சமா இருக்கு என்று இனியா நெளிய, ஏய் இருடி என்று அவள் பிரத்யேக வாசனையில் இறங்கிய சூர்யா எதை தேடி வந்தானோ அதை பக்குவமாக எடுத்து வெளியே போட்டான். அவன் எண்ணம் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அவளை பார்த்து சிரிக்க, திறக்கமாக கண்ணை மூடி இருந்தவள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க, நீ மறைச்சு வச்சிருந்த தாலிய எடுத்துட்டேன் பாத்தியா, இனிமே இப்படியே போட்டுட்டு, இது இல்லாம உன்னை பார்த்தா என் பொண்டாட்டியாவே ஃபீல் ஆக மாட்டேங்குது, என் எதிரியோட தங்கச்சியாதான் உன்னை நினைக்க தோணுது என்றான் நக்கலாக. ஓ அப்பா, இதுக்குதான் இந்த சீனா என்று ஏமாற்றமாக கேட்டாள் அவள். அஃப்கோர்ஸ் டார்லிங் என்று சூர்யா கண்ணடிக்க, யோ போயா என்று அவள் சலிப்பாக எழுந்தாள். நீ ரொமான்ஸுக்கே வர்த்தில்ல, நான் வேற உனக்கு அறிவு வந்துருச்சோன்னு பார்த்தேன் என்றாள் கோபமாக. எனக்கு அறிவு வந்தா உனக்கு உள்ள வந்துரும், பரவாயில்லையா என்று அவன் நிதர்சனத்தை கூற, அது மூளைக்கு உரைத்தாலும் பாழாய் போன மனதிற்கு உரைக்க மாட்டேங்குதே. எழுந்த வேகத்தில் அவன் மடியில் அமர்ந்த இனியா, சாரிங்க என்றாள். அவனின் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியை வருடியபடி அவள் பின்னங்கழுத்தில் முகம் புதைத்த சூர்யா, இப்படி கும்முன்னு ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நானே கம்முன்னு இருக்கேன், அப்ப என்னோட நிலைமைய யோசிச்சு பாருடி சில்கி, ஒரு வேலையை எடுத்தா அதை முடிச்சுட்டுதான் மறு வேலை பார்க்கணும், அப்பதான் அது பெர்ஃபெக்டா வரும், முதல்ல நீ படி, அதுக்கப்புறம் என்ன கட்டிப்புடி, ஓகே என்றவன் அவளை இறுக அணைத்துக் கொண்டு குழந்தை போல குண்டுக்கட்டாக தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். கணவனின் ஸ்பரிசத்தில் குறுகுறுப்பாக உணர்ந்த இனியா கண்கள் மூடி அவனோடு லைத்திருந்தாள். படித்து முடித்ததும் அவள் அம்மா கம்பெனியை எடுத்து நடத்துகிறாளோ என்னவோ, அவனை போலவே துருதுருவென்று ஒரு குழந்தையை பெற்று அவனிடம் கொடுப்பதுதான் அவளுக்கு லட்சியமாக இருந்தது. இங்கு மேலே ஓடி வந்தாள் வேதா. விக்ரம் ஆடைகளை கலைத்துக் கொண்டிருக்க அவள் கபோர்டை திறந்து டவல் எடுத்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தான் அவன். 15 நிமிடத்தில் குளித்துவிட்டு வந்தவன் களைப்பாக சோஃபாவில் அமர்ந்தான். சூடான தேநீரை அவன் முன்பு நீட்டினாள் வேதா. அதை பார்த்துவிட்டு அவளை சந்தேகமாக பார்த்தான் விக்ரம். அந்த ஒரு பார்வையே அவளை கொலையாக கொன்றது. எடுத்துக்கொண்டு வரும்போதே அவளுக்கு தயக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் நம் வாழ்வில் சில நபர்களின் உறவுகளையும் சில வேலைகளையும் நம்மை தவிர வேறு யாராலும் செய்யவும் முடியாது, செய்ய சொல்லவும் கூடாது. அதில் ஒன்று கணவனை கவனித்துக் கொள்வதும் அடங்கும். 1000 பணியாளர்கள் இருக்கலாம், ஆனால் சில விஷயம் நாம செய்தால்தான் அது திருப்தியை தரும், அன்பு பெருகும். ஆனால் இப்போது கேள்விக்குறியாக நிற்கிறாள் வேதா. கனத்த மனதுடன் அவள் திரும்ப போக அந்த தேநீரை எடுத்துக்கொண்ட விக்ரம் அவளை முறைத்தபடி குடிக்க ஆரம்பித்தான். விட்டால் ஓடிவிடுபவள் போல பயபக்தியோடு நின்றிருந்தாள் அவள். குடித்துவிட்டு கிளாஸை வைத்தவன் அப்படியே படுக்கையில் சரிந்தான். சாப்பிட்டு படுங்க மாமா என்று அவன் பின்னாடியே ஓடினாள், குட்டி போட்ட பூனையை போல. எனக்கு வேண்டாம் என்று பெட்ஷீட்டோடு சுருண்டு கொண்டான் அவன். அவன் முகமும் செயலும் சரியில்லை. எப்போதும் வெளியூரில் இருந்து வந்தால் ஆபீஸ் போய் விசிட் செய்து விட்டு தான் படுப்பான்.
இல்லை, வேலையில் முழுகி விடுவான் என்று நிஷா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இப்போது அவன் நடந்து கொள்ளும் முறை புதிதாக இருந்தாலும் என்ன பிரச்சனை மாமா என்று கேட்க அவளால் முடியவில்லை. நீயே பெரிய பிரச்சனைதான் என்று சொல்லி தேளை போல கொட்டவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் கீழே போய் வந்தவள் அவன் அருகிலேயே படுத்து விட்டாள் அமைதியாக. அவன் அந்த சுவரின் பக்கம் திரும்பி படுத்திருக்க இவள் இந்த சுவற்றின் பக்கம் முகத்தை வைத்திருந்தாள். அவனுக்கு ஏகப்பட்ட கவலை, வருத்தம், சோர்வு இருந்தும் கூட அவள் அருகில் படுத்தும் தூக்கம் வரவில்லை. கண்கள் எரிச்சலாக இருந்தது. அவளை எலும்பு முறியும் அளவு அணைக்க சொல்லி கைகள் பரபரத்தது. ஆனால் கடினப்பட்டு தூங்க முயற்சித்தான். வேதாவின் நிலையோ அதைவிட பரிதாபம். இப்போது இவர் கோபமாக இருக்கிறாரா, இல்லை சாதாரணமாகத்தான் இருக்கிறாரா? ஏற்கனவே என் மீது உள்ள கோபத்தில் தான் லண்டன் சென்றார். 2வது நாளே போனில் வம்பு வளர்த்து விட்டேன். 3வது இப்போது சூர்யா அண்ணனோடு என்னை பேசக்கூடாது என்று சொல்லி இருந்தான். அதையும் மீறி பேசியதோடு இல்லாமல் என் கணவனை விட அண்ணன் தான் முக்கியம் என்று வாய்க்கு வந்ததை அடித்து விட்டதை வேறு இவர் கேட்டுவிட்டார். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதே. தன்னை ஒதுக்கி வைக்க கோபப்பட்டு திட்டினால் கூட பரவாயில்லை, மனதிலேயே வைத்து வெறுத்து விட்டால் என்ன செய்வது என்று தூக்கம் தூரம் போக சீன பெருஞ்சுவர் போல நீண்டு கொண்டே சென்றது அந்த இரவு. இருவரும் இரவில் தூங்காமல் இருந்து விடியற் காலையில் தூங்க ஆரம்பித்திருந்தனர். ஜன்னலோரம் குருவிகளின் கீச் கீச் ஒலியோடு மெல்லிய மல்லிகை மனமும் தோட்டத்திலிருந்து வந்து அவளின் நாசையை துளைக்க சிறு புன்னகையோடு எழுந்து அமர்ந்தாள் வேதா. அவள் கண்ணெதிரே ஆளை மயக்கும் அழகோடு தலைவாரி கொண்டிருந்தான் விக்ரம். ஒயிட் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட் டக்கின் செய்து கேஷுவலாக கிளம்பி இருந்தவன் அவனது பிராண்டட் வாட்சை மாட்டியபடி திரும்ப கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்த அவளை பார்த்து முகத்தை சுளித்தான். ஆரம்பமே இப்படியா வேதா என்று முகத்தை துடைத்தவள் பட்டென்று எழுந்து பாத்ரூம் செல்ல இருந்தவள் எங்கு போய் வருவதற்குள் வெளியே சென்று விடுவானோ என்று எண்ணி அவன் அருகில் வந்து நின்றாள். அவளை கண்டு கொள்ளாமல் அவன் அப்படியும் இப்படியும் நடக்க, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் தயக்கமாக. பேசு என்றான் கபோர்டில் எதையோ தேடியபடி. என்ன என்று முழித்த வேதா, சூர்யா அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டாள். இவ்வளவு நேரம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்றாலும் கூட முறைக்காமல் தான் இருந்தான். ஆனால் அவன் பெயரை வேதா சொன்னதும் தான் தீயாக முறைத்தான் அவளை. அச்சோ, ராங் ரூட்ல போறோம் போலையே என்று நினைத்த வேதா, பிளீஸ் மாமா என்பது போல கண்களை சுருக்கினாள். மீண்டும் கபோர்ட் பக்கம் பார்வையை திருப்பியவன், கட்டுன பொண்டாட்டிய பத்தியே எனக்கு ஒன்னும் தெரியல, இதுல கண்ட நாய பத்தி எனக்கு எப்படி தெரியும் என்றான் எரிச்சலாக. மாமா என்னதான் இருந்தாலும் அவர் உங்க தங்கச்சி புருஷன், மரியாதையா பேசுங்க என்று அவள் நிலைமையை மறந்து பேச முடியாது, என்ன பண்ணுவ என்று புருவம் உயர்த்தினான் அவன். அப்போதுதான் அவன் செம்ம காண்டில் இருப்பதே அவளுக்கு நினைவில் வர, இல்ல மாமா நமக்கு பிரச்சனை வர சூர்யா அண்ணாதான் காரணமா இருப்பாரோ என்று அவளது சந்தேகத்தை அவனுக்கு ஏற்றினாள் மெதுவாக. அது அவளுக்கே பிடிக்கவில்லைதான். ஆனால் வேறு வழி இல்லாமல் கூறினாள். எந்த பிரச்சனைய சொல்ற என்றான் கடுப்பாக. அதான் மாமா, அன்னைக்கு நீங்க குடிச்ச பால்ல நான் தான் அதை கலந்தேன். ஒருவேளை சூர்யா அண்ணா அதை கலந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க என்று போட்டு வாங்க பார்த்தாள் அவள். ஃபைலை தேடுவதை அப்படியே நிறுத்தியவன் கையை கட்டிக்கொண்டு அவளை நேராக பார்த்தான் அழுத்தமாக. அவனிடம் ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறாள். அதனால் அவளை அறியாமல் ஒரு அடி பின்னாடி நகர்ந்து நின்றாள் வேதா. அவன் என்னோட எதிரிதான். பணமோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயமோ என்கிட்ட அவன் ஃபோர்ஜரி பண்ணி இருக்கான். அதுக்கு ஈக்குவலா நானும் அவன் கிட்ட இருந்து எடுத்திருக்கேன். பட் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான். கொலையே பண்ணாலும் நான் தான் செஞ்சேன்னு அவன் ஒத்துப்பான். இப்படி துரோகம் செய்ய அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி உன்னை போல பொய் சொல்லவும் அவனுக்கு வராது என்றான் எரிச்சலாக. கீழுதட்டை கடித்துக் கொண்டு பார்வையை தாழ்த்தி கொண்டாள் வேதா. கண்கள் எப்போதோ கலங்க ஆரம்பித்திருந்தது. இருந்தும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டி, அப்போ உங்களை பத்தி முதல்ல என்கிட்ட தப்பா சொன்னது அவர் தானே, அதனாலதான் நான் உங்ககிட்டயே அப்படி பேசினேன் என்று கேட்டாள் ஆதங்கமாக. யார் எதை சொன்னாலும் நீ நம்பிருவியா? அப்புறம் எந்த மண்ணுக்கு காதலிக்கிறேன்னு வேற சொல்ற? அவன் எதுவா வேணாலும் சொல்லட்டும், நீ உறுதியா என் பக்கம் இருந்திருந்தா அவன் மூடிட்டு போயிருப்பான். நீ அப்படி இல்லாதது அவனுக்கு சாதகமா போச்சு, எனக்கு அசிங்கமாச்சு, அவ்வளவுதான். அதோட அவன் என்ன காயப்படுத்ததான் உன்னை ஏத்தி விட்டானே தவிர உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் எதுவும் செய்ய மாட்டான். உங்க அப்பாவும் பிரகாஷ் மாமாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். சூர்யா அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு மதிப்பு கொடுப்பான். அதனால அவன் விஷயத்துல நீ எதுக்கும் சந்தேகப்பட்டு தொலைக்காத என்றான் கடுப்பாக. இப்போதுதான் அவளே சற்று தெளிவானாள். பிடிக்காத சூர்யாவிற்கே இவ்வளவு சப்போர்ட் செய்கிறான். வேறு யாருடைய பெயரையாவது சொன்னால் கழுத்தை நெறித்து கொன்று விடுவானோ என்ற பீதியில் அவனை பார்க்க அவசரமாக வெளியே போக இருந்த விக்ரம் மீண்டும் அவளிடம் வந்து,
இதோ பாரு, இனிமே அவன் பேரை கூட என்கிட்ட சொல்லாத. அவனை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. அந்த நேரத்துல உன்னை கொல்லலாம் போல இருக்கு என்று அவன் கழுத்து நரம்புகள் புடைக்க அவள் முகத்தருகே குனிந்து கத்த பேந்த பேந்த முழித்தாள் பெண்ணவள். அவன் கோபப்படுகிறானே, அதனால் பயந்து விட்டாள் என்று தவறாக எண்ண வேண்டாம். மாமா, உங்க லிப்ஸ் எப்படி இவ்ளோ பிங்கா இருக்கு என்று கொட்ட கொட்ட முழித்தபடி சீரியஸாக அவள் கேட்க பட்டென்று தலையில் அடித்துக் கொண்டு அவளை ஏகத்துக்கும் உரைத்துவிட்டு நகர்ந்தான் விக்ரம். இடுப்பில் ஒரு கையை வைத்தபடி மற்றொரு கையில் பின்னந்தலையை அழுந்து கோதிக்கொண்டு நீண்ட நீண்ட மூச்செடுத்து கோபத்தை குறைக்க முயன்றான். அதை அவள் உணர்ந்தாலும் கூட, மாமா, உங்க மூவி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எடுக்கிற படத்தோட பேர் என்ன மாமா என்று பூனைக்குட்டி போல அவனை உரசி கொண்டு வந்தாள் பக்கவாட்டில். அவளை வெடுக்கென்று இழுத்து கதவோடு வைத்து அழுத்தியவன், எப்படிடி இந்த ஆக்டிங் எல்லாம் பண்ணிட்டு இப்படி சாதாரணமா பேச முடியுது உன்னால என்றான் பல்லை கடித்தபடி. மிரட்சியாக ஏதாவது செய்து விடுவானோ என்ற அச்சத்தோடு அவன் கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருந்தது. பார்க்காதே விக்ரம், அவளை பார்க்காதே என்று மனதோறும் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்க அவனால் பார்வையை திருப்ப முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவள் உள்ளுக்குள் பயந்தாலும் வெளியே திமிர். கண்களில் என்னை என்னடா செய்து விடுவாய் என்ற அலட்சியம் நிரம்பி வழிந்தது. அவன் இரண்டு கையினாலும் கதவில் வைத்து அவளை அணை கட்டி இருக்க துடித்த ஸ்ட்ராபெரி உதட்டை ஈரப்படுத்தி கொண்டவள், நான் ஒன்னும் தப்பா கேட்கலையே மாமா, உங்க மூவி பேரு என்னன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? இப்படி சின்ன பிள்ளைய மடக்கிற மாதிரி மடக்கி நிக்க வச்சிருக்கீங்க. திஸ் இஸ் வெரி பேட் பிஹேவியர். தங்களிடமிருந்து இதை நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை என்று குறும்பு மிளிரும் கண்களோடு சொல்ல ஒருவன் உச்சக்கட்ட கோபத்தில் அவள் எதிரில் நின்றிருந்தும் கூட அவள் இவ்வளவு திமிராக பேசுகிறாள் என்றால் எந்த அளவு கொழுப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்து கதவில் இருந்து ஒரு கையை எடுத்து அவள் கன்னத்தில் விழுந்திருந்த முடிக்கற்றைகளை காதோறும் ஒதுக்கினான். ஓடிடுவேதா, மாட்டின கைமாதா என்று எச்சரிக்கை செய்தது மூளை. இதில் கண்கள் அவள் கணவனிடம் சிக்குண்ட மீனை போல துள்ளி குதித்தது. எபிசோட் 389. ஓடிடுவேதா, மாட்டின கைமாதா என்று எச்சரிக்கை செய்தது மூளை. இதில் கண்கள் அவள் கணவனிடம் சிக்குண்ட மீனை போல துள்ளி குதித்தது. அவன் கையில் இறந்தால் கூட சுகமாக இருக்குமே என்று கண்களில் காதலை கூட்டினாள் அவள். கன்னத்தில் ஊர்ந்த அவனின் நீண்ட விரல்கள் உதட்டை வருடியது. மாமா என்றவள் ஆரம்பிக்க கீழுதட்டை பிடித்து இழுத்தவன் என்ன என்பது போல இரு புருவம் உயர்த்தினான். இல்ல, இப்படி உதட்ட பிடிச்சு வச்சா எப்படி பேச முடியும் என்று அவள் முழிக்க அவள் ரியாக்ஷனை ஒதுக்கிவிட்டு அவள் ஈரம் படிந்த இதழை நெருங்கினான் அவன். ஐயோ மாமா, நான் பிரஷ் பண்ணல என்று அவள் சொன்னது அவன் வாய்க்குள் சென்றுவிட கீழுதட்டை கவ்வ ஆரம்பித்தவன் அவள் சொன்னதும் தான் மொத்த இதழையும் கவ்வினான். உயிரை உறிஞ்சும் முத்தம், சுவாசத்தை நிறுத்தும் முத்தம், சுகமான இன்ப முத்தம், மூளையை மழுங்கடிக்கும் முத்தம். சுயத்தை இழந்து அவளோடு முத்தத்தில் ஐக்கியமாக இருந்தான். இல்லை, அவளுடைய ஒத்துழைப்பில் ஐக்கியமாகி இருந்தான். 2 முறை சுவற்றில் சரித்தவன் 3வது முறை படுக்கையில் அவளோடு விழுந்தான். பஞ்சு பொதிகை இன்னும் கிளர்ச்சியை உண்டு செய்ய அவளின் அடர்ந்த கூந்தலை கலைத்து விளையாடிய கரம் அவள் காது மடல் ஜிமிக்கி என்று தொட்டு ஆராய்ந்து அவள் கன்னத்தை தழுவியது. ஆப்பிள் கன்னம் மென்மையாக இருக்க அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் அவள் கீழுதட்டை வலிக்க கடித்து இழுத்தான். அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டதால் அவள் வலியை காண முடியவில்லை. வலிக்க வேண்டும் என்றே கடித்து இழுத்து இரத்த சுவையை உணர்ந்தவன் நின்று நிதானமாக மீண்டும் ஒரு முத்தத்தை கொடுத்து ஆழ்கடல் அமைதியை பெற்றுக்கொண்டு அவள் இடுப்பில் கை வைத்து அழுத்தி விட்டு எழுந்தான். பாவி மாமா என்று மனதில் கருவி கொண்டவள் இடுப்பு வலி தாங்காமல் சுருண்டு கொண்டாள். லேசாக கசங்கி இருந்த சட்டையை இழுத்து விட்டபடி கண்ணாடி முன்பு வந்து நின்று அவன் மனைவியின் கைவண்ணத்தில் கலைந்த முடியை சீவியவன், இப்போ கேளுடி என்றான் கண்ணாடியில் தெரிந்த அவளை பார்த்தபடி நக்கலாக. என்னத்த கேக்க என்று வலியில் உதட்டை சுழித்தாள் அவள். அந்த பயம் இருக்கட்டும்டி, இதே மாதிரி வாய மூடிக்கிட்டு. இது கொஞ்சம்தான், நீ பேச பேச கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதோட நீ போன்ல பேசின பாத்தியா, அது இன்னும் மனசுலதான் இருக்கு. வட்டியும் முதலுமா உனக்கு திருப்பி தரேன்டி, வாங்கிட்டு நீ கோச்சுக்கிட்டு போனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல என்றான் கேசத்தை கோதியபடி. மெதுவாக எழுந்து கூந்தலை அள்ளி கொண்டு இட்டவள் அவன் காயப்படுத்திய உதட்டை ஈரப்படுத்தி கொண்டு, 1000 இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்த கிஸ் அளவுக்கு போஸ் இல்லையே மாமா. நீங்க என்ன பண்றீங்க? ஈவு, இறக்கம், வெக்கம், மானம், காதல், கன்றாவி இது எல்லாம் மூட்டை கட்டி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரகடா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும் மாமா என்று புருவம் உயர்த்தி நக்கலாக சொன்னவள்.
எனிவே ஐ லைக் யுவர் mesmerizing kiss என்று கியூட்டாக கண்ணடித்து விட்டு விட்டால் போதும் என்று அடுத்த நிமிடம் குளியலறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் பதிலில் அதிர்ந்தவன், ஏய் நில்லடி என்று அவன் உச்சஸ்தானத்தில் கத்த ஒரே ஓட்டமாக ஓடி வந்து பாத்டபில் அமர்ந்து குளிக்க ஆரம்பித்தாள். இருந்தாலும் உனக்கு திமிருதான் வேதா என்று கிண்டல் செய்தது அவளது மனசாட்சி. இங்கு குளியலறை கதவை பார்த்தபடி முறைத்துக் கொண்டு நின்றவன், இருக்குடி உனக்கு என்று முணங்கிவிட்டு வெளியே சென்றான். காலை சூரியனை கண்ணில் பார்ப்பதற்கு முன்பு அவனை மீண்டும் காண்டாக்கவே கால் மேல் கால் போட்டு நடுகாலில் அமர்ந்திருந்தான் சூர்யா. அவனை பார்த்தும் பார்க்காமல் செல்ல இருந்தான் விக்ரம். அதற்குள், விக்ரம் இங்க வா என்று அழைத்து விட்டாள் நிஷா. நேற்று மாலை வந்து யாரையுமே பார்க்காமல் மேலே சென்றவன் அதோடு இப்போதுதான் கீழே வந்திருக்கிறான். அதனால்தான் நிஷா அவனுக்கு காத்திருந்தாள். டைமை பார்த்தபடி, இதோ வரேமா என்றவன் நிஷா அருகில் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். எப்ப வந்த? நேத்து நான் உனக்காக வெயிட் பண்ண, நீ வரவே இல்ல என்று அவன் தலையை வருடிவிட்டு காஃபி கொடுத்தாள். கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுமா, அதான் தூங்கிட்டேன். நீங்க வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல என்று கேட்டான் விக்ரம். ஓ, அப்போ உங்களை பாக்குறதுக்கு அத்தைக்கு தான் ஆசை, உங்களுக்கு ஆசை இல்லையா மாமா என்று எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றினான் சூர்யா. அவனை திரும்பி பார்த்து முறைத்த விக்ரம், மாமான்னு கூப்பிட்ட ஆசிட ஊத்திட வேண்டா என்றான் எரிச்சலாக. உன் தங்கச்சி ரத்த கண்ணீர் வடிப்பா, பரவாயில்லையாடா என்றான் சூர்யா நக்கலாக. நீ எதுக்கடா அங்க இருக்க? உங்க வீட்டுல உன்னை துரத்தி விட்டுட்டாங்களா என்று கடுப்பானான் விக்ரம். மாம்ஸ், இது ஆடி மாசம், அதனால என் பொண்டாட்டியே இங்க விட்டுட்டு வர சொல்லுச்சு வள்ளி கிழவி. நானே அவளை ஃபாரின் போய் கூட்டிட்டு வந்தது இங்க விட்டுட்டு போகவா? அதான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். அதுவும் அவ போற வரைக்கும் தான். இல்ல நீ இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை என்றான் கூலாக. ஆமா, எனக்கு ஒரு டவுட். உன் பொண்டாட்டிய ஆடி மாசத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போலையா என்று சூர்யா சத்தமாக கேட்க திடுக்கிட்டு அவனை பார்த்த விக்ரம், வாய மூடுடா ராஸ்கல், யாருக்காவது கேட்டுட போகுது என்றான் கோபமாக. ஓ ஓ, உன் பொண்டாட்டிய பிரியறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப கொளுத்தி போட்டுட வேண்டியதுதான் என்று அவன் போனை எடுத்து அஞ்சலிக்கு அழைக்க சூர்யாவின் போனை பிடுங்கிக் கொண்ட விக்ரம், ஆப்பிள் போன் அக்கா அக்கா பேந்துரும் பாத்துக்க என்றான் பல்லை கடித்தபடி. இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்காகுமா? இப்ப பாருங்க என்றவன், அத்த அதென்ன இனியாவ மட்டும் இங்க வச்சிருக்கீங்க, வேதாவ அவங்க வீட்டுக்கு அனுப்பலையா என்று கேட்டான் சூர்யா. நிஷா என்ன சொல்வது என்று தயக்கமாக விக்ரமை பார்த்தாள். அவன் ஊரில் இருப்பதால் தான் வேதாவை அழைத்து செல்ல அஞ்சலி இங்கு வரவில்லை. இப்போதுதான் அவன் வந்து விட்டானே, அதனால் அனுப்பித்தானே ஆக வேண்டும் என்று நினைத்த நிஷா, ஆமா விக்ரம் என்று நிஷா ஏதோ சொல்ல வர, ஆமா நம்ம வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம், அவ இந்த வீட்டோட ஒரே மருமக, அவளை அனுப்பி வச்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, அவளை கூப்பிட்டு வர்றவங்களை எல்லாரையும் கவனிக்க சொல்லுங்க, முக்கியமா வீட்டோட மாப்பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு தர சொல்லுங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் என்று படபடவென்று பொறிந்தவன் சட்டென்று எழுந்து சூர்யாவை முறைத்து விட்டு செல்ல, அவன் சொல்றதும் சரிதானே மாப்பிள்ள, தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு அவளை அனுப்புறது சரி வராது, இருங்க வேதா வந்ததும் காஃபி போட சொல்றேன் என்று நிஷாவும் அசராமல் சொல்ல, எதுக்கத்த நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியும் பிடிக்கலனா ஒரு பேதி மாத்திரைய கலந்து கொடுத்துருங்க, வேதாவோட காஃபிக்கு அதுவே பெட்டரா இருக்கும் என்றான் நக்கலாக. நிஷா மெதுவாக சிரிக்க, என் மாமியார் வீட்டுல எல்லாருக்கும் குசும்பு ஜாஸ்தி, ஏன்கிட்டேவா என்று முணங்கினான் சூர்யா. இங்கு எல்லாரும் வீட்டில் இருந்தும் கூட வந்தனா கடமையே கண்ணாக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங் வந்திருந்தாள். இன்று இரத்த தான முகாம் வைத்து வாலண்டியராக வரும் நபர்களிடமிருந்து பிளட் சேகரித்தனர். பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ், எனர்ஜி வந்தனாவிடமிருந்து கிடைக்கிறது என்று அவன் நக்கலாக சொல்லிவிட்டு கையை நீட்ட அவன் குரலில் அதிர்ந்தபடி நிமிர்ந்து பார்த்தாள் வந்தனா. ஒரு கையை கன்னத்துக்கு கொடுத்து தலை சரித்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தவன், இப்படியே சைட் அடிச்சிட்டு இருந்தா எப்படி, சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே என்றான் குறும்பு மிளற. அவன் பிளட் கொடுக்க நீட்டிய கரத்தை பார்த்தவள், பட்டிக்கு விட்டு மத்தவங்க உழைப்போடு சேர்த்து அவங்க ரத்தத்தை குடிக்கிற நீங்க எப்படி சார் ரத்தம் கொடுக்க வந்தீங்க என்று நக்கலாக கேட்டாள் அவள். அதற்கு அவன் கோபப்படுவான் என்று அவள் நினைத்திருக்க, ஆனால் அவனோ, ஏய் பாருடா பாப்பாவுக்கு வாய, உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? சரி, நான் எத்தனை பேரோட ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சத நீ பார்த்த என்று புருவம் உயர்த்தி நக்கலாக கேட்க, ஆமா ஆமா அத நான் வேற பாக்கணுமா? நீங்க வட்டி பிசினஸ் தானே பண்றீங்க,
என்று ஏளனமாக கேட்டபடி அவனிடமிருந்து பிளட் எடுக்க ஆரம்பித்தாள் வந்தனா. பினான்ஸ் பிசினஸ் பண்றது தப்பா? எல்லாரும் கடன் கேட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நியாயமான வட்டியில கடன் கொடுக்கறோம். நாங்க கொடுக்கற பணத்துல அவங்க தேவையை தீர்த்துக்கிட்டு திருப்பி கொடுக்கறாங்க. அதுக்கு கால அவகாசத்துக்கான பணம் தான் வட்டி. நான் ஒன்னும் அநியாயமா வட்டியோ கந்து வட்டியோ வாங்கல. நான் வாங்குற வட்டி நியாயமான முறையில ரொம்ப கம்மிதான் என்றான் அவள் பால்வண்ண முகத்தை ரசித்தபடி. அவனை அவாய்ட் செய்வதற்காக அவள் கேட்டாலே தவிர மற்றபடி அவனிடம் வம்பிழுக்கும் நோக்கம் அவளுக்கு இல்லை. அவனிடம் பிளட் எடுத்து முடித்ததும் அருகில் இருந்த பெண்ணிடம் ஜூஸ் கொடுக்க சொன்ன வந்தனா அங்கிருந்து செல்ல பார்க்க அவள் கைப்பிடித்து நிறுத்திய கதிர்வேல், என்ன எதுவும் சொல்லாம போற என்றான், கண்களில் காதல் பொங்க. பிளட் கொடுத்ததுனால கொஞ்சம் மயக்கமா இருக்கும், அதனால இப்ப ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க, குடிச்சிட்டு போங்க. அடுத்த 6 மாசம் கழிச்சுதான் நீங்க பிளட் கொடுக்க ஆரம்பிக்கணும் என்று சீரியஸாக பேசிவிட்டு அவள் நகர பார்க்க மேலும் அவனின் பிடி இறுகியது. வலியில் முகத்தை சுழித்தவள் அவனை முறைத்தாள். என்ன திமிரா? நானே உனக்கு எதுவும் பேச தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ கிடைக்கிற பால்ல எல்லாம் சிக்ஸர் அடிக்கிற. எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போ என்றான் கடுப்பாக. யாருங்க நீங்க? நான் எதுக்கு தேவையில்லாம உங்ககிட்ட பேச்சு வச்சுக்கணும் என்று அவளும் பதிலுக்கு பதில் கத்த அவளை சற்று ஓரமாக தள்ளி கொண்டு சென்றவன், இங்க பாரு, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் கட் அண்ட் ரைட்டாக. அதை தாங்க நானும் சொல்றேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட பட்டிக்கு பணம் வாங்கியில. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட. இவர் வேணாம்னு சொன்னா மூடிட்டு போயிடணுமா, வேணும்னு சொன்னா வாயை பொத்திக்கிட்டு வரணுமா? எனக்கு அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. யூ மே கோ என்றாள் வரவழைக்கப்பட்ட கோபத்துடன். அஸ்வின் அவளை பேசிய வார்த்தைகள் எல்லாம் ரணமாக மனதில் பதிந்திருக்க தாழ்மையாக பேசவோ கதிர் சொல்வதை அப்படியே கேட்டு அடங்கி செல்லவோ அவள் மனம் இடம் தரவில்லை. நல்லா பேசுறடி, நான் கூட உன கம்மியா எடை போட்டுட்டேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் உன்னை தட்டி தூக்குறேன் பாருடி. அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. நாளைக்கு தானே என்கேஜ்மெண்ட பிக்ஸ் பண்ணிருக்காங்க, அங்கேயே வந்து ஆட்டத்தை கலைக்கிறேன். உனக்கு கல்யாணம் நடந்தாலே அது என்னோடதான். இந்த என்கேஜ்மெண்ட மட்டும் நடக்க விட்டுருவேனா என்று அவன் பாட்டுக்கு கோபமாக பேசிக் கொண்டிருக்க அவள் கையை கட்டிக்கொண்டு முறைத்தபடி நின்றிருந்தாலும் அவன் பேசும் வார்த்தை மனதோறும் ஜில் என்று ஒரு உணர்வு பரவியது. இருட்டில் இருந்தவளுக்கு சிறு வெளிச்சம் கிடைப்பதற்கு பதிலாக ஒரு மாளிகையில் இழுத்து வந்து விட்டு அனைத்து வண்ண விளக்குகளையும் போட்டால் கண்களில் ஒரு பிரகாசம் வருமே, அதை போல இருந்தது அவளின் மனம். ஆனால் அதற்கு நேர்மறையாக அவளின் முகம் இருக்க அவள் தாடையை லேசாக பிடித்து தன்னை பார்க்க செய்தவன், என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கலையா? நான் தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும் என்று பாவமாக கேட்க, அச்சோ அப்படி இல்லங்க என்று வாயை விட்டு விட்டாள் அவள். லேசாக முறுவலித்தவன், ஆஹா அப்புறம் எப்படிங்க என்றான் நக்கலாக. அப்போதுதான் வாய் தவறி உளறியதை நினைத்து பேந்த பேந்த முழித்தாள். என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? அது எனக்கு எப்போ தெரியும். இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல. நாளைக்கு வந்து நான் பேசும்போது என் பக்கம் நிப்பியா என்று கேட்டான் ஆசையாக. நான் எதுக்காக உங்க பக்கம் நிக்கணும்? இத்தனை வருஷமா என்னை பாதுகாத்து வளர்த்தது என் அப்பா அம்மா என் குடும்பம் தான். அவங்க பக்கம் தான் நான் நிப்பேன் என்றாள் கராராக. ஓ, அப்போ அந்த அஸ்வினிய கட்டிட்டு போயிடு, என்ன ஆள விடுடி என்று அவன் நகர முணுக்கென்று வந்துவிட்டது கண்ணீர். அஸ்வினின் நடவடிக்கையால் மட்டுமில்லை, அவன் நல்லவனாக இருந்திருந்தாலும் கூட வந்தனாவின் மனம் கதிரிடம் எப்போதோ சரண்டர் ஆகிவிட்டது. அது அவனை முதல் முறை பார்த்த போது கூட இருக்கலாம். இப்போது அவள் கண் கலங்கியபடி நின்றிருக்க அவள் கையை பிடித்து முத்தமிட்டவன் அவள் முகத்தருகே ஊத மெல்லிய காற்றிலும் கையில் படிந்த ஈர முத்தத்திலும் சுயம் பெற்றவள் கையை பிரிக்க பார்க்க, இப்ப நீ கையை எடுத்து விட்டா ஒரேடியா நம்ம பிரிஞ்சதுக்கு சமம் வந்தனா என்றான் உறுதியான குரலில். திடுக்கிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். எனக்கு தெரியும் என் மேல உனக்கு கோபம். ஓகே, இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா அதை காட்ட இப்ப டைம் இல்ல. இப்ப நம்ம ஒத்துமையா இருந்தாதான் எதிர்காலத்தை சேவ் பண்ணிக்க முடியும். அப்படி நானும் வேண்டாம், என் கூட வாழ போற வாழ்க்கையும் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டா தாராளமா போயிடு. நான் உன் பின்னாடி வந்து தொல்லை பண்ண மாட்டேன் என்றவன் அவள் அசந்த நேரமாக பார்த்து அவள் கை விரல்களில் முத்தமிட்டு கொண்டே இருக்க அவனை செல்லமாக முறைத்த வந்தனா, இப்ப நான் என்ன பண்ணணும் என்றாள். இங்கே ஏதாவது ரூம் இருந்தா புக் பண்ணு போலாம் என்றான் அவன். என்ன என்று அவள் அதிர்ந்து விழிக்க அவளின் கன்னத்தை கிள்ளியவன், அச்சோ மேடத்துக்கு ஆசைய பாரு, நாம பேசுறதுக்கு தனியா ஒரு இடம் வேணும் என்றான் அவன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க இப்படியே பேசுங்க என்றாள் அவள். நல்லா வளர்த்திருக்காங்கடி உன்ன, பிடிச்ச என்கிட்டயே இப்படி நடந்துக்கிறியே,
மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துப்பியோ என்று சலித்துக் கொண்டவன், யார்கிட்ட பேசினா கல்யாணம் உடனே நிக்கும், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு என்றான் அவன். யாரிடம் கேட்டால் வட்டி பணம் உடனே வரும் என்பது போல அவன் கேட்ட விதத்தில் முகத்தை சுழித்தாள். என்ன சொல்லு பாப்பா என்று அவள் முடியை பின்னுக்கு தள்ளினான் அவன். அவன் அங்கேயும் இங்கேயும் தொட்டு பேசுவது பிடித்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வந்தனா, கைய கொஞ்சம் அடக்கி வைங்க என்றாள் கடுப்பாக. சரி தொடல, சொல்லு என்றான் கையை கட்டிக்கொண்டு நல்ல பிள்ளையாக. எங்க ஆதி அப்பா கிட்ட பேசினாலே போதும், பட் அதுக்கு நீ நல்லவனா இருந்தா உனக்கு கட்டி வைப்பாரு. ஆனா நீ என்று அவள் ஒரு மாதிரி அவனை பார்க்க தன்னையே ஒரு நிமிடம் குனிந்து பார்த்தவன், இப்ப எதுக்கு என்ன கேவலமா ஒரு லுக்கு விடுற? நான் நல்லவன் கிடையாதுதான், அதே மாதிரி கெட்டவனும் கிடையாது. பட் உங்க பெரியப்பா கிட்ட என்னால பேச முடியாது என்றான் கராராக. அப்போ எங்க அண்ணன் என்று அவள் ஆர்வமாக கேட்க, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்றான் பாவமாக. அவன் முகம் போன தினசில் சத்தமாக சிரித்து விட்டாள் வந்தனா. எபிசோட் 390. எங்க ஆதி அப்பா என்று வந்தனா தயக்கமாக சொல்ல, அவரு ரொம்ப பெர்ஃபெக்ட்னு கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் ரகடான ஆளு, அதனால அவர்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, வேற யாரையாவது சொல்லு என்றான் கதிர்வேல். என்று அவனை முறைத்து பார்த்தாள் வந்தனா. ஆதியிடம் பேசுவதற்கு முதலில் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது என்று அவளுக்கும் தெரிந்துதான் இருந்தது. அதை அவன் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாமல் இப்படி கூறவும், என்னோட அண்ணன் என்றாள் அடுத்ததாக. எதுக்கு? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்றான் நக்கலாக. அப்போதுதான் அவனை அந்தரத்தில் கட்டி தொங்க விட்டதே தன் அண்ணன் தான் என்பது அவள் நினைவில் வர சத்தமாக சிரித்தாள் வந்தனா. அவள் சிரிப்பதை அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தான் கதிர்வேல். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் தன்னை கலாய்த்து சிரிப்பது மனதில் தோன்ற, ஏய் அசிங்கப்படுத்தினது போதும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றான் இறுகிய குரலில். அப்போதுதான் அவன் முகத்தில் உள்ள கடுமையை பார்த்தவள், இஷ்டம் இருந்தா நிறுத்துங்க, இல்லன்னா ஆள விடுங்க, எங்க வீட்டுல எல்லாம் என்னால பேச முடியாது என்றாள் தயக்கமாக. என்ன இப்படி சொல்ற? நீ ஒரு அமைதி சிகரம்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படியா என்று முறைத்தவன், சரி சரி நானே வந்து பேசுறேன், அதுக்கு ஆமா சாமியாவது போடுவியா, இல்ல இவன் யாருன்னே தெரியாது பைத்தியக்காரன்னு தட்டி கழிப்பியா என்றான் பாவமாக. அவன் முகத்தை பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டு வந்தனா, எங்க வீட்டுல உன்னை ஏத்துக்கிட்டா நான் கட்டிக்கிறேன் என்றாள் பெருந்தன்மையாக. ஓ, அப்போ நோகாம நோம்பு கும்பிடலான்னு பாக்குற? எல்லா ஆக்ஷன் சீனையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கும் போலயே என்று யோசித்தவன், சப்போஸ் நான் வரலன்னா என்ன பண்ணுவ என்றான் சந்தேகமாக. எனக்கு தெரியல, அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்க நினைச்சு ஓடி போனா கூட என் தங்கச்சியை பிடிச்சு கட்டி வச்சிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, அதனாலதான் நான் உன் பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு என்று அவள் நக்கலாக சொல்ல, அவளை முறைத்த கதிர்வேல், ஏன் அவன் உன் மாமன் தானே, உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டா என்ன என்றான் புருவம் சுருக்கி. இல்ல, அவரோட பிஹேவியரே சரியில்லை, என் தங்கைக்கும் அவருக்கும் செட் ஆகாது என்றாள் மெதுவாக. இப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அவன் கேரக்டர் தான் சரியில்லையே, பேசாம அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவோம் என்றான் அவன். இல்ல வேண்டாம் என்று உடனே மறுத்தாள் வந்தனா. ஏன் என்று அவன் புருவம் உயர்த்த, எங்க அத்தைதான், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க பையனை பத்தி தப்பா சொல்லி அவங்க கஷ்டப்படுறத நான் விரும்பல என்றாள் கவலையாக. இங்க பாரு, அவங்களுக்காக பார்த்தாலாம் வேலைக்காகாது, அவங்க பையனோட முகத்தை இப்பயாவது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே, நம்மளே நிறுத்தினா எல்லாருக்கும் நம்ம மேலதான் கோபம் வரும், இதே அவனை காரணம் காட்டி நிறுத்தினா உன்னை யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் என்றான் கதிர். இந்த மாதிரி சீப் ட்ரிக் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ நேரடியாவே வந்து பேசு, எங்க வீட்டுல கோவப்பட்டாலும் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு என்றாள் முடிவாக. சரி, என்ன கோத்து விட பிளான் பண்ணிட்ட, ஓகே, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி, ஐ வில் ட்ரை இட், பட் ஃபெயிலியர் ஆகாது என்று உறுதியாக சொன்னவன் அவள் விரலை வருடி விட்டுக் கொண்டிருந்தான். கைவிரல்கள் கூச செய்ய அவனை முறைத்து பார்த்தாள் வந்தனா. அவன் யோசனையோடு எங்கேயோ பார்த்தபடி இருக்க, என்ன இது என்று அவள் முறைக்கவும் சுயம் பெற்றவன் அவள் பார்வை சென்ற திசையை பார்த்து பட்டென்று அவன் கையை எடுத்துக்கொண்டவன், இல்ல சும்மா தொட்டு பார்த்தேன் என்று அசடு வழிய, நாளைக்கு பார்க்கலாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு திரும்பி நடந்தாள் வந்தனா. நாளைக்கு வரேண்டி, உனக்கு கொத்தா தூக்குறேன் என்று மனக்கணக்கு போட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் கதிர்வேல். இங்கு ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்தாள் ஆர்த்தி. கனமான மழை பிடித்துக் கொள்ள இடியின் சத்தம் அவளை பயமுறுத்தியது. நன்றாக இருட்டி விட்டது. மணி 7 இருக்கும்.
தடக் தடக் என்ற இதயத்தோடு இதற்கு மேல் செல்ல முடியாது என்று நினைத்தவள் எங்காவது நிறுத்தலாம் என்று இடம் பார்த்தபடி வந்தாள். இன்னைக்குன்னு பார்த்துதான் நான் புடவை கட்டணுமா என்று உடலோடு உடல் ஒட்டியிருந்த புடவையை பார்த்து மனதில் நினைத்து வருத்தப்பட்டவள் அசௌகரியமாக உணர்ந்தாள். அதிக மழையின் காரணமாக யாரும் சரியாக தன்னை பார்க்க போவதில்லை என்பதை அறிந்தாலும் கூட முந்தானையை எடுத்து தோளை சுற்றி கொண்டவள் ஒரு நிழற்குடையின் அருகே ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு ஒரு ஓரமாக சென்று நின்றாள். எங்கிருந்துதான் வருவார்களோ என்பது போல கண்கள் சிவப்பாக அழுக்கு சட்டையும் கிழிந்த லுங்கியுமாக அணிந்து கொண்டு ஒருவன் மேலும் கீழுமாக அவளை பார்த்தபடி வந்தான். அந்த இரவு வேளையில் யாரும் கண்ணுக்கு தெரியாத சாரல் மழையில் தொப்பலாக நனைந்திருக்க அவன் வேறு வருகிறானே என்று பயத்தில் நடுங்கியவள் இன்னும் சற்று ஒதுங்கி நிற்க அவனும் வந்து அவள் பின்னாடி இருந்த பெஞ்சில் அமர்ந்து கொண்டு அவளை ஏற இறங்க பார்த்தான். ஒருவன் தன்னை பார்க்கிறான், அதுவும் இந்த கோலத்தில் என்று நினைக்கும் போதே பயத்தோடு சேர்ந்து கோபமும் வர மழை எப்படி வந்தால் என்ன, முதலில் இங்கிருந்து செல்வோம் என்று ஆபத்து கருதி அவள் ஒரு அடி முன்னே எடுத்து வைக்க இன்னும் வேகமாக பிடித்து கொண்டது மழை. கண்முன் தெரியாத சரியான மழை. கண்களில் நீரே கோர்த்து கொண்டது பயத்தில். போனும் மழையில் நனைந்து செயலிழந்து விட ஏற்கனவே அன்று 4 பேர் அவளை சுற்றி வளைத்து கழுத்தில் கத்தி வைத்தது நினைவில் வந்து மேலும் பயமூட்டியது. அது அவள் கல்லூரியில் படிக்கும் சக மாணவர்கள். ஆனால் இவன் ஏதோ பைத்தியக்காரன் போல பார்க்கவே பயங்கரமாக இருந்தான். ஒரு முறை ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவள் பயத்தின் காரணமாக மீண்டும் அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். அதற்குள் இன்னும் 2 ஆடவர்கள் மழையில் ஒதுங்க அனைவரின் பார்வையும் அவள் மீது வக்கிரமாக படிந்தது. கடவுளே, என்ன இது சோதனை என்று நடுங்கும் உதடு முணுமுணுக்க அதற்குள் இன்னொருவன் வந்து அவளை ஒட்டி நின்றான். சூடான ஆணின் வாசம் அவள் நாசியில் ஏறி உடலில் ஒருவித சிலிர்ப்பை கொடுக்க ஹார்ட் அட்டாக் வந்தவள் போல அதிர்ச்சியில் திடுக்கென திரும்பி பார்க்க கேஷுவலாக அவளை பார்த்து தலையை கோதி கொண்டிருந்தான் வஜ்ரவேலு. கனவா நினைவா என்பது போல வாயை பிளந்து கண்களை சிமிட்டி அவள் பார்த்த விதத்தில் இறுகிய அவன் இதழ்கள் கூட சிநேகமாக புன்னகையை உதிர்த்தது. அவன் ஆளையும் தோற்றத்தையும் பார்த்து மற்றவர்கள் 2 அடி இடையே நகர்ந்து நின்று கொண்டனர். அதை கண்டு கொண்ட ஆர்த்திக்கு மெலிதாக புன்னகை அரும்பியது. நீங்க எப்படி இங்க என்றாள் புரியாமல். இங்க பக்கத்துல தானே வீடு இருக்கு, ஒரு வேலையா வெளியே வந்த, மழை பிடிச்சுக்குச்சு. மழையையும் தாண்டி பட்டர் வாசம் மூக்குல ஏறிச்சு. திரும்பி அப்படி எப்படியும் பார்த்தேன். என் எண்ணம் பொய்யாகாத மாதிரி நீ இங்க இருக்க என்றான் குறும்பு கொப்பளிக்கும் விழிகளுடன். நல்லா பேசுறீங்க வேலு என்றாள் கண்களில் அவனை விழுங்கிக் கொண்டே. ஆழ்துளை கிணற்றில் விழுந்தவன் போல மீண்டு வர வழி இல்லாமல் வசமாக சிக்கிக் கொண்டான் அவளிடம். ஞாபகம் வந்தவளாக, ஆமா அதென்ன பட்டர் என்றாள் புருவம் இடுங்க. பார்க்க வெண்ண கட்டி மாதிரி இருந்தா அப்படித்தான் நான் கூப்பிட தோணும் என்று அவன் வாய்க்குள் முணுமுணுக்க அவன் கூறியது அவளுக்கு நன்றாக கேட்டுவிட வெட்கத்தில் முகம் சிவந்தவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். ஒட்டுமொத்த பயமும் அவன் வருகையால் வடிந்து போயிருக்க இன்ப அவஸ்தையாக காதல் மயக்கத்தில் தடுமாறினாள் பெண் அவள். அவனுக்கும் அதே நிலைதான். ஏகப்பட்ட தடுமாற்றம் அவளை கண்டாலே உருவாகிறது. அவனின் முரட்டுத்தனமான தோற்றத்தை கண்டு யாரும் முன்வந்து பேச தயங்கும் வேலுவிடம் முதலில் அவனிடம் சண்டையிட்ட பெண் அவள்தான். அதிலேயே சரண்டராகி காதலை தெரிவித்து அவனை தோற்கடித்தவளும் அவள்தான். அவள் கேட்ட 2 நாள் நாளையோடு முடிய போகிறது. அவளும் அதை பற்றி யோசிக்கவில்லை. அவனும் வலிய சென்று கேட்க விரும்பவில்லை. இப்படியே நின்னுட்டு இருந்தா இப்படி, நான் ஜீப்ல தான் வந்திருக்கேன், வா விட்டுடுறேன் என்றான் அவன். ஜீப்ல வந்தா மழையில நனையாம கூட்டிட்டு போவீங்களா என்று அவள் நக்கலாக கேட்க அவன் கண் முன்னாடியே ஜீப் தொப்பலாக நனைந்து மழை நீர் ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப இந்த நக்கல் கேள்வி அவசியம்தானா என்று அவளை முறைத்தவன், ஏழைக்கேத்த எள்ளுருண்ட என்கிட்ட இதுதான் இருக்கு, விருப்பம் இருந்தா வா என்றான் அவன். ஏழை எள்ளுருண்ட மேல ஆசைப்படலாம், வெண்ண கட்டி மேல ஆசைப்படலாமா என்று அவள் சிரித்தபடி புருவம் உயர்த்த, நான் யாரையும் தேடி போகல, அதுவேதான் என்ன தேடி வந்துச்சு என்றான் அவனும் பதிலுக்கு. என்ன பண்றது, நாட்டுக்கட்டைய பார்த்துதானே இந்த வெண்ணக்கட்டியும் உருகுது என்று அவள் மெதுவாக சொல்லி காதலாக அவனை பார்க்க கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவளை நெருங்க நினைத்த மூவரும் இவர்கள் காதல் வசனங்களை தாங்க முடியாமல் மழையில் நனைந்து கொண்டு எப்போதோ ஓடிவிட்டனர். அவள் ஸ்கூட்டியை எடுத்து சென்று ஒரு கடையோரம் நிறுத்தியவன் அவளை ஜீப்பில் அமர வைத்து அவளது வீட்டிற்கு அழைத்து சென்றான் வஜ்ரவேலு. மழை சிறுக சிறுக நின்று தூறி கொண்டிருந்தது. என்ன முடிவெடுத்திருக்க என்று அவனேதான் ஆரம்பித்தான் முதலில். எதை பத்தி என்று கேட்டவள் உடனே யோசனை வந்தவளாக, என்னங்க நாளைக்கு எங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்துடணும் என்றாள் அவள். அவளை முறைத்தான் அவன். திருவென முழித்தவள், ஏன் முறைக்கிறீங்க என்றாள் தயக்கமாக. நாளைக்கு நிச்சயம், இன்னைக்குதான் சொல்லுவியா? சப்போஸ் என்ன பாக்கலனா சொல்லாம விட்டிருந்திருப்பதானே என்று கேட்டான். உங்களை பார்த்தாலே எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது
என்று அவள் தயக்கமாக உண்மையை சொல்ல, யாருக்கு? உனக்கா என்று அவளை சந்தேகமாக பார்த்தான் அவன். ஆமாங்க, நாளைக்கு மறக்காம வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் என்று அவள் காந்த விழிகளால் அவனை ஊடுருவியபடி சொல்ல, கடினப்பட்டு அவளை பார்ப்பதை தவிர்த்தவன், எம்மா தாயே, உங்க வீடு வந்துருச்சு, இறங்கி போ என்றான் அவன். அவள் காதல் இம்சையை அவனாலும் தாங்க முடியவில்லை. எங்கு தன்னையும் மீறி ஏதாவது செய்து விடுவோமோ, பேசி விடுவோமோ என்று பயந்து கட்டுப்பாட்டை கடினப்பட்டு பிடித்து வைத்திருந்தான் வஜ்ரவேலு. அவள் வேறு அவன் கையை பிடித்து உலுக்கியவள், என்ன பார்த்து சொல்லுங்க வேலு என்று அவள் விடாப்பிடியாக கேட்க, சரி வர, ஆள விடு என்றான் அவள் உதட்டை பார்த்தபடி. வெள்ளை நிறத்தில் வெள்ளைக்காரியை போல தகதகவென ஜொலிக்கும் கொழு கொழு கண்ணத்தோடு புன்னகைத்தாள். ரசகுல்லாவின் நிறம், தேன் சிந்தும் அதரங்கள். அவளை பார்த்து தலை கோதி கொண்டவன், நீ இறங்கு, நான் போறேன் என்றான் பாவமாக. சரி என்று பட்டென்று இறங்கிக் கொண்டவள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன் என்று உள்ளே ஓடினாள். அவனும் அவளுக்காக ஜீப்பில் அமர்ந்து காத்து கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சம் மழை நின்று முற்றிலுமாக நின்றிருந்தது. ஓடிய வேகத்தில் மீண்டும் ஒரு கவருடன் ஓடி வந்த ஆர்த்தி அந்த கவரை அவனிடம் கொடுத்தாள். அந்த கவரை பார்த்தாலே தெரிந்தது புடவை இருக்கிறது என்று. இருந்தும் அவளிடம் வம்பிழுக்கும் நோக்கில், இதென்ன ட்ரெஸ்ஸா, எனக்கா என்று கேட்டான் நக்கலாக. உங்க பாடி அளவுக்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறத எங்க அம்மா பார்த்தாங்கன்னா யாருக்குடி ட்ரெஸ்ன்னு கேட்டு உயிரை எடுத்துருவாங்க. இது உங்க தங்க தாமரைக்கு லெஹங்கா மாடல், ஓரளவுக்கு அவளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க என்றாள் சிரித்தபடி. அவள் ஷாலினிக்கு தான் கொடுக்கிறாள் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்க, இப்போது அவள் தாமரை பெயரை சொன்னதும் மனதோரம் இனம் புரியாத உணர்வு ஆட்கொண்டது அவனை. ஏன் தங்கச்சிக்கா என்று கேட்டான் நம்ப முடியாமல். ஆமா, தாமரைக்குதான், நாளைக்கு கண்டிப்பா அவங்களையும் கூட்டிட்டு வரணும் என்றாள் அன்பு கட்டளையாக. அவ வருவாளான்னு தெரியல, பட் சொல்றேன் என்றவன் அங்கிருந்து செல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் தடுமாறினாள் ஆர்த்தி. ஆரஞ்சு வண்ண ஃபேன்சி சாரியில் ஊட்டி ஆப்பிள் போல மினுமினுத்த முகம், எங்கோ ஓரத்தில் இருந்த சாலையோர வெளிச்சத்தில் மின்னும் நிலவு போல இருந்தவளை கண்களால் பருகினான் அவன். வெலு, டைம் ஆச்சு, போங்க என்றாள் பார்வையை தாழ்த்தி கொண்டு. நாளைக்கு என்ன பதில் சொல்ல போற என்று கேட்டான் அவனை அறியாமல். இப்போதே தூக்கி போட்டுக்கொண்டு கூடவே அழைத்து செல்ல சொன்னது மூளை. ஆனால் அவள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தான் அவன். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீங்க தான் பதில் சொல்லணும், என்னவே கேட்டா எப்படி என்று முழித்தவள், விளையாடாதீங்க வேலு, ஒழுங்கா வீடு போய் சேருங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்று அவள் சிரித்தபடி ஓட, ஏய் நில்லடி என்று சொன்னதும் திடுக்கிட்டு நின்றவள் அவனை திரும்பி முறைத்தாள். அப்போதுதான் டீ போட்டு அழைத்து விட்டதை உணர்ந்தவன் நாக்கை கடித்துக் கொண்டான். ஐயோ, இப்ப வேற முறைக்கிறாளே, என்னத்த சொல்லி சமாளிக்க என்று முழித்தவன், அது நான் தெரியாம சொல்லிட்டேன்டி, சாரிடி, இனிமே சொல்ல மாட்டேன்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்டி என்று அவன் இஷ்டத்துக்கு பல தடவை டீ போட்டு பேச லேசாக ஆரம்பித்த புன்னகை நேரமாக ஆக சிரிப்பாக மாற சத்தமாக சிரித்துக் கொண்டே ஓடினாள் ஆர்த்தி. இவனும் ஈரத்தலையை உலுக்கியவன். அவள் சென்று ஜன்னலை திறந்து அவனை பார்த்ததும் ஜீப்பை ஸ்டார்ட் செய்தான். அவளின் சிரித்த முகம் அவன் மனப்பெட்டகத்தில் பத்திரமாக சேமித்து வைக்கப்பட்டது. இங்கு ஆர்த்தியும் அங்கு அவனும் காதல் உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் மனதளவில். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.